எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை திருமணற்காட்டில் எழிற்கோவில் கொண்ட என் தாயவளை, எனக்குரிய தமிழவளை என்னகத்தில் கொலிவிரித்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு டான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியின் பிரியமானவர்களே, எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் செல்வி ஸ்ரீவித்யா அவர்களே, உலகம் முழுவதும் பரந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் மதுரகவியின் வணக்கம். அன்பான நேயர்களே, 12 மாதங்களிலும் வருகின்ற விரத அனுஷ்டானங்கள், பண்டிகைகள், இடம்பெறுகின்ற கும்பாபிஷேக பெருவிழாக்கள், மகோற்சவ திருவிழாக்கள் யாவற்றையும் அந்தந்த மாதங்களிலே அந்தந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம். இப்பொழுதோ இந்த அழகான பங்குனி மாதம், பங்குனி மாதத்திலே பங்குனி திங்கள் என்று சொல்லுகின்ற திருநாளுக்குரிய வழிபாடு, அம்மன் வழிபாடு, பொங்கல் வழிபாடு என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். நேயர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த 3 திங்களிலும் பங்குனி திங்கள் தோறும் பன்றித்தலைச்சி அம்பாளுடைய பொங்கல் வழிபாடுகளை பார்த்தோம். இன்றைய தினம் மிகச் சிறப்பாக பங்குனி மாதத்தினுடைய உத்தரம், பங்குனி உத்தரம். இன்று 2026ஆம் ஆண்டு விசுவாவசு வருஷம் பங்குனி திங்கள் புதன் வாரம் பங்குனி உத்தரம். ஒரு அழகான ஒரு நட்சத்திரம். இந்த உத்தரம் என்று சொன்னாலே சிவன் பார்வதியினுடைய திருமண நாள். அன்பான நேயர்களே, வளமை போல இந்த எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சிக்குள்ளே பல ஆன்மீக தகவல்களை உங்களோடு சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீக நிலையிலே பங்குனி உத்தரம் திருக்கல்யாண, அந்த பங்குனி உத்தரம் என்று சொல்லப்படுகிற நாளை பங்குனி உத்தரம் திருக்கல்யாண விழா அதை நோக்குகின்ற பொழுது பசு ஆகிய ஆன்மா, பசு ஆகிய ஆன்மா பதியாகிய சிவத்துடன் இணைவதான ஒரு உயர்ந்த நிலையினை எடுத்து காட்டுவதாக தான் பங்குனி உத்தரம் அமைகிறது. பலருக்கு இந்த பங்குனி உத்தரத்தினுடைய மகத்துவம் தெரியாமல் இருக்கலாம். பெரியவர்களுக்கு தெரியும், பங்குனி உத்தர விழா கொண்டாடுபவர்களுக்கு தெரியும். அந்த வகையிலே தான் இந்த பங்குனி உத்தரம் என்றால் என்ன, ஏன் இந்த பங்குனி மாதத்தில் வருகிற திங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பங்குனி உத்தர நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், இந்த தினத்தில்தான் பார்வதி சமேதராக பரமேஸ்வரனை திருமண கோலத்தில் தியானித்து விரதம் அனுஷ்டிக்கின்ற ஒரு புண்ணியமான பொழுது, புண்ணியமான நாள் பங்குனி உத்தரம். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது பங்குனி உத்தர திருநாள். இந்த விரதம் திருமண விரதம், கல்யாண விரதம் என்றெல்லாம் பேசப்படுகிறது. இந்த பங்குனி உத்தரத்தை நாங்கள் திருமண விரதமாக, திருக்கல்யாண விரதமாக நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள், இன்னைக்கு தொலைக்காட்சிக்கு முன்பாக, ஓம் தொலைக்காட்சிக்கு முன்பாக இருப்பவர்கள், மதுரகவி பங்குனி விரதத்தை பற்றி சொல்லுகிறார். இந்த பங்குனி விரதத்தை எப்படி அனுஷ்டிப்பது, ஏன் அனுஷ்டிப்பது, இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதனால், பங்குனி உத்தரத்தை அனுஷ்டிப்பதனால் எமக்கு என்ன ஏற்படுகிறது, இதுதான் இன்றைக்குள்ள வினா. சரி நேயர்களே, இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் எல்லாம் விரத அனுஷ்டான நியதிகள், பகல் முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருந்து இரவிலே மட்டும் பரமான்னம்
பழமும் உட்கொள்ளலாம். பரமா அன்னமும் பழத்தையும் இரவில மட்டும் சாப்பிடலாம், உட்கொள்ளலாம். பகல் முழுவதும் விரதமாக இருக்க வேண்டும். பகல் பொழுது முழுவதும் விரதமாக இருந்து இரவில் மட்டும் புசிக்கலாம். இந்த பங்குனி உத்தர விரத நியதி அதுதான். ஆகம விதிப்படி இந்த பங்குனி உத்தர திருக்கல்யாண விழா சிவாலயங்களே நிகழுகின்ற ஒரு பக்தி முறைப்படி அம்பாள் ஆலயங்களிலும் இந்த பங்குனி திங்களிலே குளிர்த்தி வழிபாடுகள் நடைபெறுகிறது. நாங்கள் பங்குனி திங்கள் பொங்கல் குளிர்த்தி வேள்வி வழிபாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சிவன் ஆலயங்களிலே பங்குனி உத்தர பெருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். அம்பாள் ஆலயங்களிலே பங்குனி திங்கள் குளிர்த்தி மிக சிறப்பாக நடைபெறும். பாருங்க, பங்குனி மாதத்திலே சிவனுக்கும் அம்பாளுக்கும் உரிய வழிபாடுகள் மிக அழகாக நடைபெறுகிறது. நேயர்களே, அறிவு பெருக்கமும் அன்பு பிரவாகமும் ஒன்றிக்கின்ற அருமையான கலாச்சாரத்தை இந்த நாளிலே, இந்த திருநாளிலே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது பங்குனி உத்தரம். அது மட்டுமல்ல நேயர்களே, பங்குனி உத்தரத்துடன் அந்த உத்தர திருநாளிலே இறைவனுடைய சன்னிதானத்திலே எத்தனையோ திருமண நிகழ்வுகள் நடைபெறுகிறது. வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டமானார் செல்வச்சந்நிதி ஆலயத்திலே பங்குனி உத்தர நாளிலே நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும், ஏராளமானவர்கள் திருமணத்தை வைத்திருக்கிறார்கள். திருமண விழா நடைபெறும். அங்கே அந்த மங்களகரமான காரியம் இடம்பெறுகிறது. இந்த தினத்தில் நாள் கோள் முகூர்த்தம் பார்ப்பது இல்லை. பங்குனி உத்தரம் என்பதை நாங்கள் அந்த உத்தர திருநாளை மனங்கொண்டு எங்களுடைய மங்கள நிகழ்வுகளை ஆரம்பிக்கிறோம். அதே போலதான் மதுரையிலே மீனாட்சி அம்மனுடைய ஆலயம். அந்த மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணம், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணம் இந்த பங்குனி உத்தரத்தில் தான் நடைபெற்றது. அது மட்டுமல்ல, நாங்கள் மதுரையை மட்டும் பார்க்க முடியாது, எங்களுடைய நாட்டிலேயும் திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம் போன்ற ஆலயங்களிலே, அது மட்டுமல்ல திருமலை பத்ரகாளி அம்பாளுடைய ஆலயம் நேற்றைய தினம் தேர் திருவிழா நடைபெற்றது. இன்றைய தினம் பங்குனி உத்தரத்திலே தீர்த்தோற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாள் பங்குனி உத்தரத்திலே தான் திருவோணமலை அருள்மிகு பத்திரகாளி அம்பாளுடைய தீர்த்தம். அது மட்டுமில்ல, யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணை சிவன் ஆலயத்திலே தீர்த்தோற்சவம். இப்படி ஏராளமான ஆலயங்கள்ல பங்குனி உத்தரத்தை தீர்த்தோற்சவமாக கொண்டு உற்சவங்கள் நடைபெறுகிறது. இந்த பங்குனி உத்தரம் என்பது பூமி மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் பங்குனி மாதம். மீன ராசியில் பூமி சஞ்சரிக்கிற காலம் பங்குனி மாதம். பாருங்கள், பங்குனி மாதத்துக்கு இருக்கிற சிறப்பு அதுதான். சந்திரன் கன்னி ராசியில் உத்தர நட்சத்திரத்துடன் சேர்ந்து பங்குனி மாதத்தில் வரும் நன்னாளே பங்குனி உத்தர நாள். இதுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது நேயர்களே. அது மட்டுமல்ல, இந்த தினத்தில் பார்வதி சமேதரராக பரமேஸ்வரனை திருக்கல்யாண கோலத்திலே தியானித்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு புனிதமான பொழுது, புனிதமான விரதம் இந்த நாளிலே, உத்தர நாளிலே அனுஷ்டிக்கப்படுகிறது. நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த விரதத்தை நாங்கள் கல்யாண விரதம் என்று சொல்லுகிறோம். இந்த பங்குனி உத்தர விரதம் இப்படித்தான் பகல் முழுவதும் உண்ணாமல் இருந்து இரவில் மட்டும் பரமான்னமும் பழமும் உட்கொள்வதுதான் இந்த விரதத்தினுடைய தாற்பயம். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் இவ்வாறு இருக்க வேண்டும். நம் நாட்டில் உள்ள சிவத்தலங்களில் இன்றைய நாளிலே திருக்கல்யாண பெருவிழா மிக அழகாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பங்குனி உத்தரம் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த ஒரு திருநாள். அது மட்டுமல்ல நேயர்களே, பங்குனி உத்தரத்தை இறுதி நாளாக கொண்டு எங்களுடைய சிவாலயங்களிலே கொடியேற்றத்துடன் மகோற்சவம் ஆரம்பமாகி இடம்பெற்று நிறைவு பெறும். இன்றைக்கு வரலாற்று பிரசித்தி பெற்ற கொழும்பிலே பொன்னம்பல வாணேஸ்வரருடைய ஆலயத்திலே இந்த பங்குனி உத்தர பெருவிழா நடைபெறுகிறது. வண்ணார் பண்ணை வைத்தீஸ்வரருடைய ஆலயத்திலே இந்த உத்தர பெருவிழா நடைபெறுகிறது. திருவோணமலை பத்திரகாளி அம்மனுடைய ஆலயத்திலே, இவ்வாறான ஆலயங்களில பங்குனி உத்தரத்தை தீர்த்தோற்சவமாக கொண்டு இந்த திருநாள் அனுஷ்டிக்கப்படுகிறது, பெருவிழா கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல நேயர்களே,
இந்த திருமணம் ஆகாமல் இருக்கின்ற இளைஞர்கள் கன்னியர்கள் இந்த தினத்திலே பங்குனி உத்தர விரதத்தை அனுஷ்டித்தால் திருமணமாகாமல் இருக்கிற வாலிபர்களுக்கு கன்னியைகளுக்கு திருமணம் நடந்து வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த தினத்தில் தான் விரதம் அனுஷ்டித்து திருமகள் மகாலட்சுமியுடைய திருமார்பிலே வீற்றிருக்கும் பேரன்பத்தை பெற்றாள். பாருங்க, மகாலட்சுமி அம்பாள் பங்குனி உத்தர விரதத்தை அனுஷ்டித்து தான் திருமாலுடைய மார்பிலே இடம் பிடித்தாள். பாருங்க, இந்த விரதத்துக்கு இருக்கிற மகத்துவம் அதுதான். இந்திரன் இந்திராணியை அடைவதற்கு இந்த விரதத்தை அனுஷ்டித்தான். இப்ப நேயர்களுக்கு எல்லாம் விளங்குகிறது. பங்குனி உத்தரத்தினுடைய பெருமை அதுதான். ஏன், பிரமன் சரஸ்வதிய நாவிடமாக பெற்று இந்த விரதத்தின் மகிமையாலே சரஸ்வதிய தன்னுடைய நாவிலே வைத்திருக்கிறான் பிரமன். பிரமனுடைய பிரிய பத்தினி சரஸ்வதி. அவள் இயங்குவதால் தான் அவன் இயங்குகிறான். தமிழ் இயங்குகிறது, சொல்லி இயங்குகிறது தமிழ். அது மட்டுமல்ல, சிவனேசர் என்பவர் திருமயிலாப்பூரில் வாழ்ந்து வந்த ஒரு சிவபக்தர். அவரது புத்திரிதான் பூம்பாவை. எல்லோருக்கும் தெரியும். பூமம்பாவைக்கும் திருஞான சம்பந்தருக்கும் இருக்கின்ற தொடர்புகள். பூம்பாவை என்பவள் திருஞான சம்பந்தவருக்கு உரியவள் என்று எண்ணி இருந்த காலத்தில் பூம்பாவை பூக்கொய்ய நந்திவனம் செல்லுகிறாள். நந்தவனத்துக்கு போகிற பொழுது அவளை அரவம் தீண்டி விடுகிறது. அரவம் என்றால் பாம்பு. பாம்பு தீண்டி விடுகிறது. உடனே அவள் இறந்து விடுகிறாள். அவளின் உடலை தகனம் செய்து பெற்ற சாம்பரையும் எலும்பையும் பொற்குடத்திலே இட்டு வைத்திருந்தார் சிவனேசர் தந்தை. மகளுடைய எலும்பு சாம்பல் எல்லாவற்றையும் பொற்குடத்திலே சேகரித்து வைத்திருந்தார். திருஞான சம்பந்தருக்கு அவர் எதிர்பார்த்தபடி அவ்வூருக்கு வருகை தருகிறார். இந்த திருஞான சம்பந்த சுவாமிகள் திருமுறை தந்தவர் அந்த ஊருக்கு எதிர்பாராமல் திடீரென இவர் புறப்பட்டு வருகிறார். அன்றை நாள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரருக்கு 9ஆம் திருவிழா. அன்று பங்குனி உத்தர திருநாள். அங்கே பொற்குடம் அங்கு தருவிக்கப்படுகிறது. மலைவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா காண்பார் கபாலீச்சரம் அவன்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்தர நாள் ஒளிவிழா காணாது போதியோ பூம்பாவாய். என்ன அற்புதமான மங்களம் என்று தொடங்குகின்ற திருப்பதிகத்தை திருஞான சம்பந்தர் பாடினார். பொற்குடத்திலே எலும்பும் சாம்பரும் பூம்பாவையினுடைய. இவர் பாடியதும் பூம்பாவை உயிர் பெற்று எழுந்தாள். நேயர்களே, நீங்கள் நம்புகிறீர்களோ? இது நடந்தது. பங்குனி உத்தரத்தில் பூம்பாவையை உயிர் பெறச் செய்தார் சம்பந்தர். சம்பந்தருடைய தமிழ் அவளை எழுப்பியது. தெய்வத்தமிழ், திருமுறை தமிழ் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல நேயர்களே, சம்பந்தர் காலத்திலும் இந்த பங்குனி உத்தர பெருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்ட திருஞான சம்பந்தர் யார் தெரிந்தானே? முதல் 3 திருமுறைகளையும் சைவ திருமுறைகளையும் தந்த பெருமகன் திருஞான சம்பந்தர். தேவாரம் பாடியவர்களில் முதல்வர். அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த பங்குனி உத்தரத்தினுடைய மகத்துவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல நேயர்களே, இந்த மதுரையிலே நாங்கள் சொன்னோம், மீனாட்சி அம்மையாரை சுந்தரேஸ்வர பெருமான் திருமணம் செய்த நாள் பங்குனி உத்தரம். அதனாலதான் இன்றைக்கு சைவ பெருமக்கள் தங்களுடைய திருமண நாட்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் இந்த பங்குனி உத்தரத்தை திருமண நாளாக பதிவு செய்கிறார். நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த விரதம் பிரமா வந்து சரஸ்வதியை பெற்றான், இந்திரன் இந்திராணியை அடைந்தான். அது மட்டுமல்ல, சூரியன் உஷாதேவியை அடைந்ததும் இந்த பங்குனி உத்தர நாள். சுந்தரேஸ்வர பெருமான் அதாவது முருகப்பெருமான், கந்தவேட் பெருமான், அமிர்தவல்லி சுந்தரவல்லி ஆகிய 2 சகோதரிகளையும் அடைய பெற்ற நாள் இந்த பங்குனி உத்தரம். பாருங்கள் நேயர்களே, இந்த பங்குனி உத்தரத்துக்கு இருக்கிற மகத்துவங்கள் ஈராளம். இப்போ பங்குனி உத்தரத்தை நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியிலே பங்குனி உத்தரம், உத்தரத்தினுடைய பெருமைகள்.
உத்தரத்தினுடைய மகத்துவங்கள். இந்த உத்தர விரதத்தை அனுஷ்டித்தால் நாங்கள் பெறுகின்ற பேறு. அது மட்டுமல்ல, ராமாயணத்திலே அங்கே ஸ்ரீ ராமபிரான் சீதாதேவியாரை அடைந்ததும் இந்த பங்குனி உத்தரத்தை அனுஷ்டித்து. அவ்வளவு மகத்துவம். நிச்சயமாக நீண்ட நாட்கள் தடைப்பட்டுள்ள திருமணத்தை சேர முடியாமல், திருமண பகுதியை அடையாமல் நீண்ட காலமாக இருக்கின்ற அந்த ஆண்களும் பெண்களும் இந்த விரதத்தை முறைப்படி அனுஷ்டித்தால் தம்மிடத்திலே ஒரு திருமண கோலம் தோன்றிவிடும். புத்திரப்பேறு இல்லாதவர்களுக்கு இந்த விரதம் புத்திர பேற்றை அளித்துவிடும். மக்கள் செல்வம். பங்குனி உத்தர விரதம் சாதாரணமான ஒரு விரதம். அதை நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும், அனுஷ்டித்து பார்க்க வேண்டும். இத்தகைய மகத்துவமான சிந்தனைகளை இந்த பங்குனி உத்தரம் எமக்கு தருகிறது. ஆகவே நேயர்களே, இந்த பங்குனி உத்தர நாளாகிய இன்றைய தினம் பெரும்பாலான சிவன் ஆலயங்களிலே தீர்த்தம் பௌர்ணமியோடு கூடி வருகிற உத்தரம் ஒரு அழகான நிறைமங்கலமான திருநாள். நேயர்களே, இந்த நாளிலே சிவனாலயங்களுக்கு சென்று நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். மிக முக்கியமாக ஒரு பங்குனி உத்தரத்திலே நாங்கள் உறுதி பூண வேணும். அதாவது என்னுடைய வீட்டிலே திருமணமாகாமல் இருக்கிற மகளுக்கு அல்லது மகனுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு இந்த விரதத்தை பற்றி சொல்ல வேண்டும். எளிமையான ஒரு விரதம். பங்குனி உத்தரத்திலே அந்த நாளிலே பகல் முழுவதும் நாங்கள் உபவாசமாக இருந்து விரதம் அனுஷ்டித்து இரவில் மட்டும் அந்த அன்னம் புசித்து பால் பரமான்னமும் பழமும் உட்கொள்வதனாலே இந்த விரதத்தை நாங்கள் நிறைமங்கலமான பூர்த்தியோடு நாங்கள் அனுஷ்டித்து வருவதனாலே ஒரு பங்குனி உத்தரத்திலே அனுஷ்டித்து போட்டு அடுத்த பங்குனி உத்தர விரதத்தை அனுஷ்டிக்காமல் விடக்கூடாது. தொடர்ந்து அனுஷ்டிக்க வேண்டும். தொடர்ந்து அனுஷ்டித்தால் எங்களுக்கு நாங்கள் கேட்டதை சிவன் தருவார். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெற்ற நாள் இந்த பங்குனி உத்தரம். அதனால தான் அநேகமானவர்கள், நான் பெரும்பாலானவர்களை பார்த்தேன், இந்த இந்து பெருமக்கள் பங்குனி உத்தரத்தை திருமண நாளாக கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் மெல்ல சிவன் பார்வதியினுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் சேர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு பங்குனி உத்தரத்தினுடைய அந்த பெருமைகளை மகத்துவங்களை இவ்வளவு நேரம் தொலைக்காட்சியிலே கேட்டு மகிழ்ந்து உங்களை வணங்கி இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.